ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதாவது ஆரி ஒர்க் செய்து முடித்த இந்த ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு கிடையாது. அதாவது எனக்கு டெய்லரிங்கே எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. எனக்கு டெய்லரிங் ஓரளவுக்கு தெரியும், இல்லை நான் நல்லாவே ஸ்டிச் பண்ணுவேன். ஆனால் ஆரி ஒர்க் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுல டவுட் இருக்குன்றவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், என்னுடைய லைனிங் கிளாத்தில் இது மாதிரி என்னுடைய அளவுகளை மார்க் பண்ணி இப்படி டிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்களும் ஸ்லீவ்ஸ் ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட்டை தனித்தனியாக இது மாதிரி லைனிங்கில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ உங்களுடைய இந்த பேக் சைடு டிராஃப்ட் இருக்கு இல்லையா, அதை இந்த நெக்குக்கு நேராக இது மாதிரி மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் கேன்வாஸ் வச்சு கூட நீங்கள் இது மாதிரி பண்ண முடியும், இது மேலே வச்சு. ஆனால் நீங்கள் போட்டிருக்க அந்த நெக் இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னா நீங்கள் இது மாதிரி பிளெயினாகவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த நெக்கு நீங்கள் ஷோல்டர்ஸை அந்த சைடில் மேலே நல்லா இப்படி தூக்கி வச்சு, இங்கே பாருங்கள், அந்த ஷோல்டர்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு இது மாதிரி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே நீங்கள் உங்களுடைய நெக்லைன் அந்த சைடில் இது மாதிரி பின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு டெய்லரிங் இல்லாட்டி ஒரு ஸ்டிச்சிங் டுட்டோரியல் சேனல் கிடையாது. இது என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரை. அதே நேரத்தில் ஃப்யூச்சரில் எனக்கு இது மாதிரி போடுற ஐடியாவும் இல்லை. அதாவது ஸ்டிச்சிங் நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் செய்து காமிக்க கேட்டதால் இந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ நார்மல் மிஷின், எலக்ட்ரானிக் மிஷின் இருக்கு இல்லைங்களா, அந்த மிஷினில் ஸ்விங் மிஷினில் இருக்கிற நார்மல் ஃபூட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த ஒன் சைட் ஃபூட் இது உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கும். அது ஒரு 40 rupees ஆகும். அதை நீங்கள் இது மாதிரி ஃபுல்லாகவே அந்த ஃபூட்டில் இருக்கிற அந்த ஹோல்டர் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு, வெறும் இந்த ஃபூட்டை இது மாதிரி வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ஃபூட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இது மாதிரி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த நீடில் கரெக்டாக உங்களுக்கு உள்ள இது மாதிரி ஸ்டிச்சிங் அந்த ஹோல் உள்ளார போகுதா அப்படின்றத பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக ஈஸியாக போகிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களால் ஸ்டிச்சிங் பண்ண முடியும். இல்லாட்டி அந்த நீடில் பிரேக் ஆகிடும். அடுத்தது இந்த பேக் சைடு நம்ம பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இது மாதிரி திருப்பி எடுத்திங்கன்னா உங்களுடைய டிசைனோட பேக் சைடு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எல்லாருமே நான் வேறு யூடியூப் சேனலில் பார்த்தா அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லைனே தெரியாத ஒரு இடத்துல ஸ்டிச் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது மாதிரி இந்த லைன் இங்கே பாருங்கள், இந்த பேக் சைடில் இது மாதிரி நான் திருப்பி வச்சுருக்கேன். லைனிங் என்னோட அதர் சைடு இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த ஃபூட்டை நான் எதுக்கு யூஸ் பண்ணலை, ஏன் ஒன் சைட் ஃபூட் யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் இதை வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் கொடுத்துருக்குற அந்த பீட்ஸ் எல்லாமே இது மேலே படும்போது அடிபட்டு அது பிரேக் ஆகும். பீட்ஸு, ஸ்டோன் செயின் இதெல்லாம் பிரேக் ஆகும். அதனால தான் இந்த ஒன் சைட் ஃபூட்டை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் போட்டிருக்க அந்த ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச், அதாவது அந்த ஜரி த்ரெட்டில் நீங்கள் போட்டிருக்க அந்த ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த லைனை இது மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அந்த கழுத்து நெக் லைனுக்கும் நீங்கள் போட்டிருக்கிற டிசைனுக்கும் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல், அதாவது இந்த ப்ளவுஸ் கலர் எதுவும் வராமல் நீங்கள் டைரெக்டாகவே அந்த நெக் லைனில் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு டிசைன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நெருக்கமாக ஒன் சைட் ஃபுட் போட்டு நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறோம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த லைனிங் அந்த சைஸில் உங்களுடைய ப்ளவுஸ் பீஸ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா
உங்களுடைய பின் எல்லாமே வந்து இது மாதிரி எடுத்துட்டு உங்களுடைய நெக் பார்ட்டு இது மாதிரி கொஞ்சமாக இடம் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரிமைனிங் பார்ட் எல்லாமே வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கேன்வாஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப எப்படி பண்ணுவீங்களோ அது மாதிரி தான் வரும். அடுத்தது இது மாதிரி நாச்சஸ் போட்டுக்குங்க. லைனிங்கை வந்து இது மாதிரி திருப்பிட்டு இப்போ இது மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், அதாவது நம்ம ஜாயின் பண்ணியிருக்க அந்த இடத்துல இப்படி திருப்பி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதும் டர்ன் பண்ண அந்த இடத்துல வந்து நல்லா இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்குங்க. பாருங்கள், அந்த வயலட் கலர் அந்த பர்பிள் கலரே தெரியாத அளவுக்கு வெறும் கோல்டன் ஜரி த்ரெட்டில் மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இது இப்படி நல்லா க்ரீஸ் பண்ணிக்குங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து இது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு பர்ஃபெக்டான நெக்லைன் கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரியே வந்து நான் ஃப்ரண்ட் சைடுக்கும் வந்து செய்ய போகிறேன். அதே லைனிங் கிளாத்தை எடுத்து இது மாதிரி மேலே உங்களுடைய டிசைன் மேலே வந்து இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஷோல்டர்ஸில் கொஞ்சம் மேலே தூக்கி கரெக்டாக அந்த தையலுக்கு நமக்கு இடம் விட்டு அது மாதிரி பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லைன் மேலே ஸ்டிச் போடுறோம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டைலர் கிடையாது. ஆனால் வந்து நான் வந்து மிஷின் வச்சுருக்கேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து நான் வந்து என்னோடய ப்ளவுஸஸை வந்து நானே ஸ்டிச் பண்ணிப்பேன். அதனால் வந்து உங்களுக்கு நான் கரெக்டாக வந்து இது இப்படி தான் அப்படின்னு வந்து இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுல தெரியலாம். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு வந்து நீங்கள் நோட்டிஃபை பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸில். ஆக்சுவலாக என்னோடய திங்ஸ் எல்லாமே வந்து என்னோடய வேலை தான் வந்து நான் செய்வேன். அது எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் அமையும். இப்போ பாருங்கள், ஸ்லீவ்ஸும் சிமிலராக நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் எப்படி வந்து இருக்குமோ அதே மாதிரி லைனிங் மேலே ப்ளேஸ் பண்ணி அதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்லீவ்ஸை வந்து இப்படி டர்ன் பண்ணி இப்போ பாருங்கள், இந்த லைனிங் கிளாத்தை வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு ரஃப் ஸ்டிச் இது மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற டைலரிங் தெரியாத வியூவர்ஸ்க்காக ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து பேசிக் ஸ்டிச்சிங் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து கேட்காதீங்க. ஆக்சுவலாக எனக்கு எது ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா தெரியுமோ அதை வந்து உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ண முடியும். நானே வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்றப்ப உங்களுக்கு என்னால் அதை டீச் பண்ண முடியாது. ஸோ வந்து அது மாதிரி என்கிட்ட வந்து டவுட் கேட்காதீங்க. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் லைனை வந்து இப்படி ஜாயின் பண்ணுற இந்த இடத்துல, அதாவது உங்களுடைய ஷோல்டர்ஸில் வந்து கேப் விழுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் உண்டு நிறைய பேருக்கு. அதாவது இந்த இடத்த வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப நெருக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்படியும் வந்து உங்களுக்கு கிடைக்கல நெருக்கமானா, இந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமாக கிடைக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ஒன் சைட் ஃபுட் போட்டு நல்லா நெருக்கமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு, அப்படியும் வந்து உங்களுக்கு லைட்டாக கேப் விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் நீடில் வச்சு நீங்கள் வந்து இது ஸ்டிச் பண்ணலாம். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நான் வியர் பண்ணியும் பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஜரியிலேருந்தே நம்மளோட டிசைன் ப்ளவுஸ் நெக்லைன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கிடச்சிருக்கு. உங்களுக்கு நான் யூஸ் பண்ண இந்த ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு இது புரிஞ்சதுன்னா நீங்களும் வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.